எல்லாருக்கும் தெரிவிக்கிற என் உயிரினும் மேலான யாவரையும் இந்த இனிய காலை வேளையில என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த பாராட்டுதலுக்கு தெரிவித்துக் கொண்டு, நான் என்ன ஸ்ரீதர், நான் கோலார் தங்கவையில் திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக நான் இந்திய நண்பர் மதியழகன் அன்பழகன் சேகரம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்களுடைய ஏராள கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சியடைகின்றேன். என்னுடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார், இந்த காலத்தையும் நேரத்தையும் கருதி நான் சுருக்கமாக இது ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதனால ஓரிரு ஆலோசனை மட்டும் நான் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். இது கேட்டது சேர்த்து என்று சொன்னார். அதாவது தங்களுடைய நிச்சயமாக நமக்கு அவசியம் தேவை. ஏன் என்று சொன்னால், நான் சமீபத்தில் ES மருத்துவமனைக்கு அங்கு அட்மிட் ஆகின்ற ஒரு நண்பரை பார்த்து சென்ற பொழுது அங்கு ஏராளமான பெண்கள் பச்சை உடை அணிந்து கொண்டு வரிசையாக அமர்ந்திருந்தார். அங்கு ஒரு 17 பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். அன்றைக்கு புதன்கிழமை அங்கு நம்முடைய தெரிந்த ஒரு மருத்துவர் டாக்டர் இந்த அவரு சார் இன்னைக்கு இந்த பேசிக்கிறாங்க, அவங்க அறுவை சிகிச்சை இவ்வளவு பேருக்காங்க. ஆமா, குறைவு அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். இதுல பெரும்பாலும் கூட சேர்ந்துதான் கொஞ்சம் புரிய. அப்ப அவர் சொன்னா, இந்த ஊர்ல சரியான குடி தண்ணி இல்லை, வாட்டர் இல்லை, அதனால அந்த பெண்கள் தான் அங்க அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்கிறாங்க என்று சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலாக ஒரு காலத்தில் அண்ணன் அவர்களுக்கு பேசும்போது சொன்னார், வேதமங்கல வாட்டர் இருந்தது, பியூரிஃபிகேஷன் வாட்டர் இருந்தது, அது சுகாதார தண்ணியாக இருந்தது, அதனால் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தது என்று சொன்னார். இன்னைக்கு அதை பற்றி பேசுவதில் எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் அதில் தண்ணி இல்லை. ஆனால் அதுக்கு மாற்றாக இங்க இளங்கோட வாட்டரை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே வந்து பக்கத்தில் சிவகாசத்துல ஒரு ஆவலம் இருக்கிறது. அங்கு குழந்தை பெருக்குள்ள அந்த மருத்துவமனையில் போய் அந்த பெட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் நாம் போட்ட அந்த பெட்டு தான் உழுது பூச்சி போய் பூச்சிகள் நிறைந்திருந்தது. ரத்தமும் சீனும் பதிந்து அந்த கரை படிந்த வெட்டில் தான் மாத்தி மாத்தி அந்த பேச்சுங்க போடுறாங்க. ஆனா அந்த பெட்டுங்களை கட்டில மாத்தி பல ஆண்டுகள் ஆகிட்டு அது அந்த சூப்பர் கேட்டா அதெல்லாம் என்ன வேலையில சார் பாடுங்கிறாங்க. அதை இந்த சேலம் கமிட்டி தயவு செய்து நினைவிலை கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தாண்டியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பை சொல்லும்போது ஒரு அருமையான கருத்தை சொன்னார். அதிக டிமானிட்டேஷன் கொண்டு வருகின்ற பொழுது தேவை ஊழல் ஓட்டுகள் எல்லாம் சேர்த்து விட்டார். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற நம்ம கிருஷ்ணாபுரம் மேல் கிருஷ்ணாபுரம் கே கிருஷ்ணாபுரம் பகுதியில் சேர்க்கவில்லை. ராஜடப்பிள்ளை அது இன்னும் பக்கத்தில் இருக்கிற இந்த மலை பிரதேச பகுதியில் இருக்கிற கம்மல் பகுதிகள் எல்லாம் சேர்த்து நமக்கு இந்த பிரச்சனை வந்துவிட்டார். அதை இந்த டிமானிட்டேஷன் மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து அவைகள் இதில் சேர்க்க வேண்டும், தேவையான பகுதிகளை நீக்க வேண்டும் என்பதை இந்த சேலம் கமிட்டி கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றே நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பங்கான்பேட்டை முதல் முப்பம் வரை புதிய ரயில் பாதை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அது மிகவும் குறுகிய அளவில் தான் அந்த பணி நடந்திருக்கிறது ஒழிய விரைவாக நடத்தப்படவில்லை என்று நம்முடைய கவனத்துக்கு வந்திருக்கிறது. அதை இந்த சேலம் கமிட்டி நம்மளுடைய டிஆர்எம் ஆபீஸ்ல சென்று டிஆர்எம் அவர்களிடத்துல ஒரு கோரிக்கையாக வைத்தால் அந்த பணி விரைவாக முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும்.
அப்படி சங்காப்பேட்டைக்கும் ஒரு ரயில் பாதை அமைத்துவிட்டால் என்ன தத்துவ லாபம் என்று கேட்டால் அதில் மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கிறது. அது என்ன லாபம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே ஆந்திரத்தில் இருக்கின்ற அந்த மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கிறது. அங்கதான் வெப்ப மண்டி இருக்கிறது, அங்கதான் சுகர் மண்டி இருக்கிறது, எண்ணெய் மண்டி இருக்கிறது. இப்படி பல மண்டிகள்லாம் இருக்கிறது. அங்க அந்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாத காரணத்தினால, அது பங்காளப்பட்டியில் டென்ஷனா இருந்த காரணத்தினால எல்லாருடைய மண்டிகளும் அங்க கொண்டு போய் போடப்பட்டு இன்றைக்கு ரயில் மில் ஆகட்டும், ஆயில் மில் ஆகட்டும், இன்றைக்கு வேறு மில்லுகளாக இவையெல்லாம் பங்காளப்பட்டியில் போடப்பட்டு இன்றைக்கு பங்காளப்பட்டியில அங்க ஃபேக்டரி இல்லை. ஆனா தமிழக எல்லாம் பேங்க் உலக அங்க இருக்கிறது. ஐசிஐசி பேங்க் இருக்கிறது, கேனரா பேங்க் இருக்கிறது, HDFC பேங்க் இருக்கிறது, கர்நாடகா பேங்க் இருக்கிறது, பஞ்சாப் பேங்க் இருக்கிறது. இப்படி எல்லா பேங்க் அங்க இருக்கிறது சொன்னா, அங்கு இந்த மில்லுகள் எல்லாம் இயங்குவதனால பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அது மீண்டும் தன்னவைக்கு வர வேண்டுமே. ஆனால் அந்த மார்க்கெட் சுபிட்சமாக பழையபடி வர வேண்டுமே. ஆனால் அந்த ரயில் போக்குவரத்து மீண்டும் வர வேண்டும். இதை இந்த சேவை கமிட்டி கவனத்தில் போட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும். அதே போன்று இவங்களுக்கு தாமில் ஆபீஸ் இருக்கிறது. அங்க சரிவர வேலைக்கு நடப்பதில்லை. அது யாரும் தட்டி கேட்பதில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனாலும் கூட நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் கேட்கிறோம் என்று ஒரு பெயரளவில் ஒரு பேச்சளவில் அவர்கள் கவனத்தில் கொண்டு போகிறார்களே தவிர அதற்கு தீர்வு காண்பது இல்லை. எனவே இந்த சேவை கமிட்டி அனைவருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்து விட்டால் இதில் இருப்பவர்கள் ஒரு உரிமையான சட்ட நாங்கள் சேவை கமிட்டியை சார்ந்தவர்கள் இதை செய்து அந்த கோர் நமக்கு வரும் என்று கூறி காலத்தை நேரத்தை வீணடிக்காமல் இது அதனோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.